பாஜக மூத்த தலைவர் தமிழிசைக்கு வேறு வேலை இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த மட்டும் நம்ம சட்டமன்றத்திலே நிறைய விவாதம் நடந்திருக்கு. எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதிலே சட்டமன்ற ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமாங்கிற நிறைய கொஸ்டின்லாம் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு நம்ம சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி அதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதலோடு இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ தேர்வு பொறுத்தவரையும் அதில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 30% கீழே இருக்கிறவங்கலாம் ஃபெயில் ஆக சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ அதெல்லாம் யார் சொன்னது? சிபிஎஸ்இ அறிவிப்பு வழியாக இருக்குது. அதுக்கு அன்பில் மையஸ் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இல்லை, அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்துக்கலாம். கல்விக் கொள்கை வந்தால் மற்ற பாடத்திட்டங்கள்லையும் மாணவர்கள் எப்படி தான் ஃபெயில் ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்பார்த்து இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தானே இருப்பாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுக்கு எதிர்ப்பாக தானே மாநில அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்குது. வேற அமைச்சர்கள் மீது தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. தொடர்பாக முதலமைச்சர் கிட்ட கேட்டப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. வேற பிரதமர் விழுங்கியம்ல துறைமுகத்தை திறந்து வச்சிருக்காரு. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ப்ரொபோசல் இருக்கு. அதனால நமக்கு வர வேண்டிய திட்டங்கள் பாதிக்கும். அது நமக்கு வர வேண்டிய திட்டங்கள் எதுவுமே பாதிக்கப்படாது. நம்ம மீனவர்கள் மீன் வளம்லாம் கடுமையாக பாதிக்கும்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ அது ஏற்கனவே கன்னியாகுமரியில் வர திட்டங்கள் பல்வேறு எதிர்ப்புகள் இடையில அது அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒன்றும் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.